அண்ணா திமுக அப்படி இல்ல. நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொன்னோம். எங்களுடைய தலைமை கட்சி அலுவலகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி தலைவர் நேரடியாக வந்தாங்க. 2 மணி நேரத்தில் பேசணும், முடிவு பண்ணணும். உடன்படிக்கை ஏற்பட்டது. ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிச்சோம். ஒரே நாள்ல 2 மணி நேரத்தில் எங்களுடைய கூட்டணியை நாங்க முடிவு செஞ்சோம். திமுக அப்படியே செஞ்சது. 20 நாட்கள் காங்கிரஸ் திமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு அறிக்கை விட்டாங்க. போட்டி போட்டுக்கிட்டு தொலைக்காட்சியில் பேசுறாங்க. ஒருவர் மாத்தி மாத்தி குற்றம் சுமத்துனாங்க. வார்த்தை போர் எல்லா செய்தித்தாளில் வந்தது, எல்லா பத்திரிகையில் வந்து. உண்மைதானே? பிறகு வேற வழி இல்லாம திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போய் திருமதி சோனியா அம்மையாவையும் ராகுல் காந்தியும் கெஞ்சி கூத்தாடி பிறகு கூட்டணி அமைச்ச கட்சி திமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எதை வேணாலும் பேசலாம், ஆனா அண்ணா திமுக ஆட்சி பத்தி உங்களால பேசவே முடியாது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.